சந்தோஷமாக இருக்கிற கரங்களை உயர்த்தி ஒரு அலிலியை சொல்லுவோம். இன்னும் ஒரு அலிலியை சொல்லுவோமே. கர்த்தருடைய நாம மகிமைக்காக இன்னொரு அலிலியை சொல்லுவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் காண்பதில் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்றைக்கும் உங்களோடு கூட பேசும்படிக்கு கர்த்தரின் இருதயத்தில் வைத்த தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம், கடைசி வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காக தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நேரம் மட்டுமாய் ஆண்டவரை உம்முடைய பாதப்படியில் எம்மை ஆராதிக்கும். ஆண்டவரை உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் எங்களுக்கு நீர் பாராட்டின இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நீர் பேசவும் நாங்கள் கேட்கவும் வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆண்டவரே வரட்டும். அது எங்களை உயிர்ப்பிக்கவும், பலப்படுத்தவும், பரிசுத்தப்படுத்தவும், உம்முடைய சாயலாக எங்களை மாற்றவும். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டையா. எங்களை தாழ்த்து அடியேனையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற பிரயோஜனப்படுத்தும். உம்முடைய வசனம் ஒரு நாள் வெறுமையாய் திரும்புவதில் என்று சொல்லி இருக்கிறீர். நீர் எந்த நோக்கத்தோடு உம்முடைய வசனத்தை அனுப்பியிருந்த காரியம் ஆகட்டும். நீர் விரும்புகிறதை செய்யட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் வர வேண்டிய உண்டானால் துரிதமாய் கொண்டு வார். துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இரட்சகர் நாமத்தில் ஒன்று ஒரு நல்ல பிதாவே, ஆம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னொரு விசை கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பார். கடந்த வாரத்தில் உங்களோடு கூட நான் பேசின வார்த்தையுடைய தொடர்ச்சி தான் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவருடைய சத்தத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? செவி சாய்க்க வேண்டும். நான் வசனத்தில் வாசித்தோம் 45ஆம் சங்கீதத்தில், குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். இப்போ செவியை சாய்த்து கேட்டு அந்த வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுதான் தியானம். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறது மட்டுமல்ல, அதை ஆராய்ந்து பார்க்கிறது மட்டுமல்ல, அதை நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வசனம் எனக்கு என்னத்தை சொல்லுகிறது? நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இப்படி கேள்விகளை கேட்டு நாம் தியானிப்போமானால் இந்த வசனம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். 81ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். வாசிப்போமா. 81ஆம் சங்கீதம் 13வது வசனம். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை என்ன செய்வார்? திருப்தி ஆக்குவார். இது எந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாருக்கு என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற யார் உண்டானாலும், ஆணோ பெண்ணோ, வயது முதிர்ந்தவர்களோ சிறு பிள்ளைகளோ, ஒரு வித்தியாசம் இல்லை. கர்த்தருக்கு முன்பதாய் அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்த்தால் நிச்சயம் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். சிறிய சாமுவேல் தான் கர்த்தருடைய ஆலயத்தில் விளக்குகள் அணைந்து போகிறதற்கு முன்னே படுத்து தூங்கிவிட்டார். கர்த்தர் சாமுவேலை தேடி வந்து சிறு பிள்ளையாண்டான் என்று அவர் பட்சபாதம் பார்க்கவில்லை.
ஆசாரியனாய் நெடுநாட்களாய் இங்கே ஊழியம் செய்து வந்த ஏலியை தேடி கர்த்தர் வரவில்லை. சிறுவனாய் வந்த சாமுவேலை தேடி வந்து தம்முடைய வார்த்தைகளை அவனுக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். அந்த காலம் எப்படிப்பட்டதாய் இருந்தது? அங்கே வசனத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இப்படி நான் வாசிக்கிறோம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டு வந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை, வசனம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை, தரிசனம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை. ஆனால் சாமுவேலுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக. அவருடைய வாழ்க்கையில நடந்த காரியம் என்ன? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள். அங்கே 19வது வசனத்தை வாசிப்போம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றை ஆயிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்குள்ளும் விளங்கினது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே, பாருங்கள் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? சாமுவேலோடு கர்த்தர் இருந்து தம்முடைய வார்த்தைகளில் எல்லா வார்த்தைகளிலும் ஒரு வார்த்தையாயிலும் கர்த்தர் என்ன செய்யவில்லை? தரையிலே விழுந்து போகவே விடவில்லை. எல்லாம் நிறைவேறத்தக்கதாய் கர்த்தர் செய்தார். சாமுவேலோடு சொன்ன வார்த்தை நிறைவேறிற்று. ஆயினத்தான் அவன் தான் முதல் பெயர்சபா வரைக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று எல்லார் முன்பாக பெயர் பெறுகிறவனாய் காணப்பட்டான். ஒரு உயர்வு வர வேண்டுமானால், ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டுமானால் தேவனுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்க வேண்டும். இன்றைக்கு மனுஷருடைய சத்தத்திற்கு நாம் அதிகமாய் செவி சாய்க்கிறோம். அவர்கள் இப்படி சொன்னார்கள், இவர்கள் இப்படி சொன்னார்கள். அதல்ல காரியம். தேவன் எனக்கு சொல்லுகிற காரியம் என்ன? வேத வசனத்தின் மூலமாக என்னோடு பேசுவது என்ன? நான் அதை செவி சாய்த்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேனா? அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 8:32. ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள். பாருங்கள் வசனம் என்ன சொல்லுகிறது? பிள்ளைகளே எனக்கு என்ன செய்யுங்க? யாருக்கு? கர்த்தருக்கு, மனுஷனுக்கு அல்ல. மனுஷனுக்கு செவி சாய்த்து ஏமாந்து போன எத்தனையோ பேரை நாம் உலகத்தில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு செவி சாய்ப்போமானால் அவர் ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்தவே விட மாட்டார். கர்த்தருடைய வசனம் அதற்கு சாட்சி. பிள்ளைகளே எனக்கு என்ன செய்யுங்க? அவருக்கு செவி கொடுங்க. அப்படி செவி கொடுத்தால் அங்க வசனம் அடுத்தது சொல்லுகிறது, என் வழிகளை காத்து நடந்தால் நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள்? அவர் யார்? செவி சாய்த்து அவருடைய வழிகளை காத்து நடக்கிறவர்கள். அவங்க தான் பாக்கியவான்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய வசனத்தை காத்து நடக்கிறோமா? அப்படியானால் பாக்கியவான் என்று சொல்லுகிறதே, எப்படி நம்மை பாக்கியவானாய் கர்த்தர் மாற்றுவார்? அதைத்தான் இந்த நாளில் உங்களோடு சில காரியங்களை நான் சுருக்கமாய் சொல்லி நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது காரியம், உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம்
நீ கை கொண்டு உன் தேவனாய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். இந்த ரெண்டு வசனத்திலேயும் 3 விதமான ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கலாம். அங்க வசனம் சொல்கிறது, சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்று உன் கையில் என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். சபிக்கப்பட்ட பொருள் என்ன? விக்கிரகம். விக்கிரகத்தினுடைய கிரியைகள் நம்முடைய கையில ஒரு நாள் இருக்கப்படாது. விக்கிரகம் என்று சொல்லும்போது சில பேர் நினைக்கிறது ஏதோ ஒரு சிலையை செய்து கொண்டு வந்து வீட்டில் வைத்திருப்பது அது மட்டும் விக்கிரகம் என்று. அது மட்டும் அல்ல விக்கிரகம், பொருள் ஆசையாகிய விக்கிரக ஆராதனை. வேதவசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் தெளிவாய் அங்கே சொல்லப்படுகிறத நாம் பார்க்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரிகாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அடுத்தது விபசாரக்காரனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருள் ஆசைக்காரனாவது. பொருள் ஆசை எதற்கு ஒப்பாயிருக்கிறது? விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பாயிருக்கு. பொருள் நமக்கு தேவை, பணம் நமக்கு தேவைதான். ஆனால் அதன் மேல் உன் இருதயத்தை என்ன செய்யாதே, வைக்காதே. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், பொருளாசைக்காரனாவது என்று சொல்கிறார். அப்ப பொருள் மேல் ஆசைப்படுவது மிக மிக விக்கிரக ஆராதனைக்கு சமமாய் காணப்படுகிறது. இரண்டாவது 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15:22. சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதலும் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. எது இங்கே சொல்லுகிறார்? 2 காரியத்தை. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. 2வது காரியம் அங்க வசனம் சொல்லுகிறது, முரட்டாட்டம் பண்ணுதல் என்னவாயிருக்கிறது? விக்கிரக ஆராதனைக்கு சமமாயிருக்கு. கர்த்தருடைய வசனத்திற்கு முரட்டாட்டம் பண்ணுகிற மனுஷர் அநேகர். எதிர்த்து நிற்கிறவர்கள், கீழ்ப்படியாதவர்கள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, தேவ வசனத்திற்கு நாம் முற்றும் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கீழ்ப்படுகிறவர்களைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். முரட்டாட்டம் பண்ணுதல்ல, எதிர்த்து நிற்பது அல்ல. கோராகின் புத்திரரை போல, தாத்தான் அபிராமின் கூட்டத்தாரை போல எதிர்த்து நிற்கிற ஒரு காரியம் நம்மிடத்தில் காணப்படலாகாது. அதை குறித்து சொல்கிறார், அது விக்கிரக ஆராதனைக்கு சமமாயிருக்கிறது. இப்ப சபிக்கப்பட்ட பொருள் ஒன்று உன் கையில் என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். அடுத்து சொல்லும்போது சொல்கிறார், நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் நீ கை கொண்டு உன் தேவனாய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு என்ன செய்தால் செவி கொடுப்பாயானால். அவர் சொல்லுகிற வசனத்திற்கு செவி கொடுத்தால் 3 ஆசீர்வாதம் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார். 18வது வசனத்தில் முதலாவது,
கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு என்ன செய்வார்? திரும்புவார். அருமையானே, மனம் திரும்புதல் தேவனுடைய கோபத்தை மாற்றுகிறதாய் காணப்படுகிறது. நினிவே பட்டணத்தார் மிகவும் துன்மார்க்கராய் ஜீவித்து வந்தார்கள். கர்த்தர் யோனாவோடு சொன்னார், நீ போய் நினிவேக்கு விரோதமாக என்ன செய், பிரசங்கம் பண்ணு, இன்னும் 40 நாளில் அதை என்ன செய்வேன், கவிழ்த்து போடுவேன் என்று சொன்னார். அவன் போய் 2ஆம் விசை போனான். முதல் விசை நமக்கு தெரியும், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடாதபடி கப்பல் ஏறி கப்பலின் அடித்தட்டுதலை தூங்கி விட்டான். இவன் நிமித்தம் சமுத்திரம் கொந்தளித்தது. எடுத்து அவனை கீழே போட்டு விட்டார்கள். கர்த்தர் அவனை காக்கும்படிக்கு ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணியிருந்தார். யோனாவை போய் 3ஆவது நாளில் கரையில் என்ன செய்தது, கக்கி போட்டு உள்ளே உட்கார்ந்துதான் மீனின் வயிற்றில் இருந்தான். ஒரு பெரிய மனம் திரும்புதலே அவனுக்கு வந்தது. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது போய் கரையிலே கக்கினது. எழுந்திருந்தான். இப்பொழுது எங்கே போகிறான்? நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணினார். நினிவே பட்டணத்தார் தேவன் தேசத்தை கவிழ்த்து போடுகிறார் என்று கேட்ட உடனே போதும் எல்லாரும் ரட்டுடுத்தி கொண்டவர்களாய், ராஜா முதற்கொண்டு அவர்கள் ரட்டுடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தார்கள். தேவனை நோக்கி உரத்த சத்தமாக என்ன செய்தார்களாம், கூப்பிட்டார்கள். ஆடுகளும் மாடுகளும் எல்லாம் அங்கே உபவாசம் இருந்தார்கள். கர்த்தர் அவருடைய காரியத்தை பார்த்தார். தான் செய்வேன் என்று சொல்லி இருந்த தீமையை குறித்து அவர் என்ன செய்தாராம், மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு அவர் என்ன செய்தாராம், திரும்பினார். செய்யவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் நாம் மறுபடியும் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது தேவன் நம்மை சிட்சித்து நம்மை சீர்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்கள். அன்றியும் நம்முடைய சகரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு எவ்வளவு அஞ்சி நடக்க வேண்டுவது அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்க இருக்குன்னு தானே தேடுறீங்க? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கு. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, முதலாவது தேவ கோபம் நம்மை விட்டு மாறணுமானால் ஒரு ஆழமான மனம் திரும்புதல் மிக மிக அவசியம். தாவீதுடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணி தொகையிட அவன் விரும்பினான். தன்னுடைய தளபதியாகிய யோவாபிடத்தில் சொன்னான். அவன் எத்தனையோ முறை சொன்னான், வேண்டாம், கர்த்தர் ஜனத்தை ஆசீர்வதித்திருக்க எதற்கு தொகையிட வேண்டும்? அவன் கேளாதபடிக்கு தொகையிட ஆரம்பித்தான். அது நிமித்தம் தேவ கோபம் அவன் மேல் கடந்து வந்தது. 3 காரியம் அங்கே சொல்லப்பட்டது. ஒன்று பஞ்சம், மற்றொன்று சத்துருவினுடைய பட்டயம், 3வது கொள்ளை நோய். தாவீது சொன்னான், நான் மனுஷனுடைய கைகளில் விழுவதை பார்க்கிலும் தேவனுடைய கையில் விழுகிறது விழுவோமாக என்று சொன்னார். காரணம் அவருடைய இரக்கம். அவர் இரக்கம் உள்ளவர். கர்த்தருடைய கையில் விழுந்தான். வசனத்தில் வாசிக்கிறோம், கொள்ளை நோய் தேசத்தில் பெருகிற்று. தாவீது சொல்கிறான், நான் பாவம் செய்தேன், இவர்கள் ஒன்று செய்யலையே. மனம் திரும்பினான். கர்த்தர் எருசலேமுக்கு விரோதமாய் கை நீட்டி கொண்டிருந்த, பட்டயத்தை உருவி கொண்டிருந்த
தூதனை பார்த்து போதும் என்று சொன்னார். அருமையானவர்களே, இந்த காலையிலேயே விசுவாசியானாலும் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஏதோ ஒரு குறைவு குற்றம் நம்மேல் இருக்குமானால் அதை விட்டு சீர்பொருந்த வேண்டியது அவசியமான ஒரு காரியம். ஏன் இதை சொல்லுகிறேன்? இது கர்த்தருடைய வருகையின் காலமாய் காணப்படுகிறது. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். வருகையின் அடையாளங்கள் ஏராளம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அக்கிரமம் மிகுதியாகி கொண்டிருக்கிறது. அநேகருடைய அன்பு என்ன செய்கிறது? தணிந்து போய்கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை முதலாவது தேவனுடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். அங்க வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு முதலாவது என்ன செய்கிறவர்? தயவு செய்கிற கர்த்தர். அவருடைய தயவுதான் நமக்கு தேவை. தேவ தயவை நாம் பெற்றுக்கொண்டால் நமக்கு அது ஆசீர்வாதம். இரண்டாவது காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்குது, உனக்கு இறங்கி. அவர் இரக்கம் செய்கிற கர்த்தர். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்கிறார்? இரக்கம் செய்ய விரும்புகிறவராய் காணப்படுகிறார். அருமையானே, அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது காரியம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை என்ன செய்வார்? விருத்தி அடைய பண்ணுவார். உன் பிதாக்களுக்கு என்ன ஆணையிட்டாரோ அதன்படியே உன்னை என்ன செய்வார்? விருத்தி அடைய செய்கிற கர்த்தர். விருத்தி அடைய செய்வாரா? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நிச்சயம். வசனத்தை வாசிப்போமா? ஆதாரமாய் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்திற்கு முதலாவது வருவோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணி நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு உன் சந்ததிக்கும் தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவே. உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றான். ஈசாக்கு பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு செவி சாய்த்தான். நடந்தது என்ன? வசனத்தை வாசியுங்கள். வசனம் சொல்லுகிறது, 12வது வசனத்திலிருந்து வாசி. விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு என்ன செய்தான்? எப்படிப்பட்ட நாட்கள்? பஞ்சமுள்ள வருஷங்கள். பஞ்சம் பிழைக்கும்படியாய்த்தான் எகிப்துக்கு போகலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில கர்த்தர் சொல்கிறார், நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இங்கேயே குடியிரு. ஈசாக்குதற்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தர் அங்க வசனத்தில் சொல்கிறார், அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அவனுக்கு கிடைத்தது. அடுத்த வசனம், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து ஒரே நாள்ல விருத்தி அடையவே இல்லைங்க. ஒரே நாள்ல விருத்தி அடைஞ்சான்னு சொல்லி இருக்கு இல்ல. வர வர கர்த்தர் நம்மை வர வரதான் ஆசீர்வதிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற தேவன். வேதத்தில் மற்றொரு மனுஷனை கூட நான் உங்களுக்கு சுட்டி காட்டும்படியாய் விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம், மன்னிக்கணும், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1
2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம். இல்லை, அது இல்லை. நானே சொல்றேன். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். சவுலின் குடும்பம் வாசிங்க. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர என்ன செய்தார்கள்? 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் படிப்படியாய்த்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதத்திற்காக கேரளா லாட்ரி 5 கோடி 25 கோடின்ட்டு வாங்கி பைபிளுக்குள்ளே வச்சு, பாஸ்டர் இந்த பைபிளை ஜெபம் பண்ணி கொடுங்க. பைபிளில் என்ன இருக்குன்னு சொல்கிறது இல்லை. என்ன சரி, ஏங்க பைபிளுக்கு ஜெபம் பண்ணணும்? இல்லை பாஸ்டர், சும்மா ஜெபம் பண்ணுங்க. உள்ள என்ன இருக்கு? நான் சொல்கிறேன், உள்ளதும் போயிடும். ஜாக்கிரதையாக இருங்க. இது ஒரு சூதாட்டம். நம்முடைய ஜீவிதத்தில் நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவாரனால் அதுதான் நமக்கு நிலையாய் காணப்படும். நிலைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தருகிறவர். இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பரமசியோனிலே நமக்கு என்ன செய்கிறது? ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. அருமையானே, ஈசாக்கு அந்த தேசத்தில் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால். பார்த்தீங்களா, ஐஸ்வர்யனாகும் போது விரோதிகளும் என்ன செய்கிறார்கள்? பெருகிறவர்களாய் காணப்படுவது. எங்கெல்லாம் ஈசாக்கு வேலைக்காரர் துறவ தோன்றினாங்களோ அங்கெல்லாம் வந்து உரிமை பாராட்டினார்கள். ஈசாக்குடைய குணம் என்னன்னு அதை விட்டு விட்டு அடுத்த இடத்திற்கு போனார். எல்லா இடத்திலும் தண்ணீர் சுரந்து வந்தது. பிற்பாடு அவர்கள் அவரிடத்தில் எந்த விதமான வாக்குவாதமும் செய்யவில்லை. ஏசேக்கு வந்தார்கள், சித்னாவுக்கு வந்தார்கள், 3வது ஒரு துறவை தோண்டினார்கள். அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். கர்த்தர் அவளை என்ன செய்தார்? பெருக பண்ணுகிறார். முதல் ஆசீர்வாதத்தை நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் நம்மை விருத்தி அடைய பண்ணுகிறவர். எதிலே? நம்முடைய கையின் பிரயாசங்களிலே, நாம் செய்கிற எல்லா கிரியைகளிலே நாம் கர்த்தரை பார்த்து சொல்ல, என்னை கையின் கிரியை ஆசீர்வதி ஆண்டவரே. கர்த்தருடைய பக்தர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். அதன்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஜெபித்தார்கள்? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபித்தார்கள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொன்னீர். உன் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்வார்? கட்டளையிடுவார் என்று சொன்னீரே. என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. இன்றைக்கு நான் கையிட்டு செய்கிற இந்த பிரயாசத்தை ஆசீர்வதியும். நிச்சயம் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். 2வது, கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுகிற ஒரு காரியம் ஒன்று உண்டு. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 2:40. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக என்ன செய்தாரா? 40வது வசனம் வாசிக்கல, நீங்க 52 வாசித்தீங்க. 40, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல். பாருங்க, தேவ கிருபை இயேசுவாய பிள்ளையின் மேல் காணப்பட்டது. இப்ப 52 வாசிங்க. இயேசுவானவர் பாருங்க, ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் என்ன செய்தார்? விருத்தி அடைந்த. எதுல விருத்தி அடையணும்? கையின் பிரயாசத்துல மட்டும் போதுமா?
இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 4 காரியங்கள் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷனுடைய தயவுல நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாய் வளர்த்தி ஞானத்தில் விருத்தி அடைய வேண்டுமானால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவனை ஞானத்தினால கர்த்தர் நிரப்புகிறார். அருமையானுள்ளே, தானியேலை குறித்து வசனத்தில் வாசிக்கிறோம். அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தபடியினாலே அவன் சகல காரியத்திலேயும் அவனை கர்த்தர் ஞானத்தினாலே நிரப்பி வைத்திருந்தார். அருமையானுள்ளே, ஞானம் நம் எல்லாருக்கும் மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன், வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களாலே என்ன செய்ய முடியல. ஸ்தேவான கர்த்தர் அவ்வளவாய் ஞானத்தில் நிரப்பி இருந்தார். இந்த ஸ்தேவான் யார்? 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, 5வது வசனம், இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய எந்த வேலைக்கு தெரிந்து கொண்டாங்க? கிரேக்க விதவைகள் அன்றாடகம் விசாரிக்கப்படுவதற்கு ஏதுவான வேலை. சாப்பாடு சாம்பார் ஊத்துற வேலை. நம்ம நினைப்போம், இந்த சாம்பார் பக்கெட்டை தூக்கிட்டு போய் நம்ம ஊத்தணுமா மற்றவங்களுக்கு? அது ஒரு பணிவிடை, அது ஊழியம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் இவன். அவன் ஞானத்தினாலே நிறைந்திருந்தான். அந்த ஞானம் எப்படி வந்தது? அங்க வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் எதினாலே நிறைந்தவனாயிருந்தான்? விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாய். பரிசுத்த ஆவியானவர் தான் விசேஷித்த ஞானத்தை கொடுக்கிறவர். யோசேப்பு பார்வோனுக்கு முன்பதாய் நின்று கொண்டு சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணினானே, அவன் சொன்னதான சாட்சி என்ன? பார்வோன், உன்னை போல ஞானமும் விவேகம் உள்ள வேறொரு மனுஷன் உண்டோ? இல்லை. அவனுக்குள்ள தேவ ஆவியானவர் உண்டு என்று பார்வோன் கண்டுபிடித்தார். அருமையானே, யார் தேவனுடைய ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிற தேவ ஞானத்தினால நிரப்புகிறவர். நான் இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வசனத்தை நன்றாய் கற்றுக்கொள்வோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் வசனத்தை நாம் முதலாவது பார்க்கலாம். அங்கே 21வது வசனத்தை வாசிங்க முதல்ல. அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பின் கூடாரத்தின் வேலைக்கும் அதின் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். போதுமா? 30வது வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளையும் யோசித்து செய்கிறதற்கு பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி சகலவிதமான வேலைகளையும் செய்யும்படி
பாத்தீங்களா? அப்ப தேவ ஆவியை பெற்ற மனுஷன் எதனால நிரம்பி இருப்பான்? ஞானத்தினால நிரம்பி இருப்பான். ஆசரிப்பு கூடாரத்தை செய்கிறது சாதாரண வேலை அல்ல. அது எல்லாவற்றையும் யூகித்து செய்ய வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவனை ஞானத்தின் ஆவியினால் என்ன செய்தேன்? நிரப்பினேன். இந்த நாட்களிலே நமக்கு அந்த ஞானத்தின் ஆவி தேவை. கேட்கிற எவனும் என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்ள. ஆயினால் தான் யாக்கோபு நிருபத்தில் நான் வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரத்தில், உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு என்ன செய்யப்படும்? பாத்தீங்களா? நம்ம ஞானம் இல்லைன்னா என்ன செய்யறோம்? உடனே சொல்றோம் ஞானம்னு பேர் வைக்காதனால அவனுக்கு ஞானமே இல்லை. அப்படியா? ஞானம்னு பேர் இருக்கு, ஞானாம்பாள், ஆனா ஞானமே இல்லையே. என்ன செய்யணும்னே தெரியலையே, எப்படி செய்யணும்னு தெரியல. ஞானம் வேண்டுமானால் கர்த்தரிடத்துல கேட்கணும். சில பிள்ளைகளுக்கு ஞானமே இல்லைன்ட்டு போய் டியூஷன்ல விட்டு வாத்தியார்கிட்ட சொல்றோம், அடி சக்கையை வளர்த்து வாங்குங்க, நல்லா படிக்கிட்டு. அவன் 2 நாள் புஸ்தகத்தை தூக்கிட்டு போவான் டியூஷனுக்கு, 3ஆவது நாள் வேற எங்கேயாவது ஓடிடுவான். சரியா அந்த நேரத்துக்கு வந்துடுவான். எங்கூட ஒரு பையன் படித்தான், ஸ்கூலுக்கு வந்து விட்டுட்டு போவாங்க, அவன் அப்படி இப்படின்னு பார்ப்பான் டீச்சரை, ஒரே ஓட்டம் ஓடி போயிடுவான் வெளியே. அப்புறம் வீட்டில் போய் சொன்னாங்க டீச்சர். அப்புறம் எப்படி கூட்டிகிட்டு வந்தாங்க தெரியுங்களா? அல்சிஷன் டாகை கூட்டிகிட்டு வர்ற மாதிரி கூப்பிட்டு வந்தாங்க. நான் பொய் சொல்லல, உண்மையை சொல்கிறேன். நாய் சங்கடியை போட்டு கட்டி அவனை கொண்டு வந்து டீச்சரோட டேபிள் என்ன செஞ்சிட்டாங்க? கட்டி வச்சுட்டாங்க. பொய்யல்ல, நான் ஊழியக்காரன், கர்த்தருடைய ஆவியை பெற்றவன், அதுவும் நான் நிற்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம், பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே செய்தார்கள். அப்போ அவனுக்கு ஒன்று யாரில் ஓடிடுவான். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, ஞானம் கர்த்தருக்குரியது. அவர்தான் ஞானத்தின் ஆவியை தருகிறவர். வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 வசனம். ஏசாயா 11:1. ஈசா எனும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் என்ன செய்வார்? யார் மேல? தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து. அவர்தான் ஈசா எனும் அடிமரத்திலிருந்து தோன்றின வேராய் காணப்படுகிற துளிராய் இருக்கிறவர். அருமையானே, அவருக்கு கர்த்தர் இந்த ஆவியை அருளுகிறவராய் காணப்பட்டார். 7 விதமான ஆவி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி, அந்த ஆவியினாலே அவர் நிரப்பப்பட்டார். அருமையானே, அவர் ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து வெளியேறி அவர் கரையிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியான ஒரு புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து என்ன செய்தார்? இறங்கினார். அந்த சனமே அவர் ஞானத்தின் ஆவியினால நிரப்பப்படுகிறவராய் காணப்பட்டார். அவர் வளர்ந்து வரும்போது ஞானத்தினால நிரப்பப்பட்டிருந்தார். காரணம், அவர் பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்யப்பட்டவர், அவர் பிறந்தவர். இந்த காலையிலே நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் நம்மை ஞானத்திலும் விருத்தி அடைய பண்ணுகிறவர். 3வது கர்த்தர் எதிலே விருத்தி அடைய பண்ணுவார்? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 11:9. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளினுடைய கர்த்தர் அவனுடனே கூட விருத்தி அடைய வேண்டுமானால் மற்றொரு காரியமும் தேவை.
யார் கூட இருக்கணும்? கர்த்தர் கூட இருக்கணும். என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா? கிதியோன் ஒரு கேள்வியை கேட்டான். கர்த்தர் எங்களோடு இருப்பாரானால் இவையெல்லாம் எங்களுக்கு ஏன் சம்பவிக்கிறது ஐயா? அருமையானே, கர்த்தர் நம்மை விட்டு கடந்து போகாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்மை விட்டு விலகாதபடிக்கு. அதனால்தான் 51ஆம் சங்கீதத்தில் இந்த காலை ஒளியில நான் அந்த சங்கீதத்தை வாசித்து விழுந்தேன். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரு. என்னை தள்ளினால் நான் எங்கே போவேன்? அடைக்கலம் ஏது? உம்மை அல்லால் என்று ஒரு பாட்டுக்காரன் பாடுகிறார். அருமையானே, கர்த்தர் புறக்கணித்தால் புறக்கணித்ததே. சவுலை கர்த்தர் புறக்கணித்து தள்ளினார். சாமுவேல் அதற்காய் துக்கம் கொண்டாடுகிறவனாயிருந்தான். கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்கிறார், நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நான் புறக்கணித்ததே. அவனோட முடிவை பாருங்க, எவ்வளவு பயங்கரமானது. இந்த காலையில நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் நம்மை விருத்தி அடைய பண்ணுவார். நீ 2வது காரியத்துக்குள்ள கடந்து போவோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்திற்கு கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டார். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆங்கிலத்தில் I am the Lord that healeth thee என்று எழுதப்பட்டிருக்கு. நானே உன்னை சுகமாக்குற கர்த்தர். கர்த்தர் அல்லாதபடிக்கு சுகமாக்க வேற ஒருவராலும் கூடாது. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு என்ன செய்வார்? விலக்குவார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 7:14. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மிருக ஜீவன்களுக்குள்ளும் மலடிருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும், பார்த்தீங்களா? இந்த நோய் தலைவலியை சுகமாக்குவார் பாஸ்டர். கேன்சர் எல்லாம் சுகமாக்குவாரா? கர்த்தர் காய்ச்சலை சுகமாக்குவார். பேதுருவின் மாமியின் வீட்டுக்கு போனார். அவள் ஜுரமாய் கிடந்தால் அவள் கையை பிடித்து ஜுரம் அவளை விட்டு நீங்கும்படிக்கு கடிந்து கொண்டார். உடனே அவள் எழுந்திருந்தால் பணிவுடை செய்தால் காய்ச்சல் எல்லாம் சுகமாகும் பாஸ்டர். மற்ற நோயெல்லாம் சுகமாகுமா? அப்படி இல்லாவிட்டால் வசனம் பொய்யாய் போய்விடும். கர்த்தர் சகல நோய்களையும் என்ன செய்வார்? உன்னை விட்டு விலக்குவார். உண்மை. எல்லா நோய்களையும் நீக்கி போடுகிறவர், நமக்கு ஆரோக்கியம் தருகிற கர்த்தர். அதற்கு ஒரு நிபந்தனை ஒன்று இருக்கிறது. என்ன நிபந்தனை? சங்கீதம் 103 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 103ஆம் சங்கீதம் 3வது வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் என்ன செய்து குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாயும் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. அருமையானவர்களே, முதல் டிமாண்ட் என்ன தெரியுமா? கர்த்தர் கேட்கிறது அக்கிரமங்கள் எல்லாம் அவர் என்ன செய்து மன்னிக்கிறவர். அக்கிரமத்தை அவரிடத்துல அறிக்கை செய்தோமா? பாவத்தை அறிக்கை செய்தோமா? அவர் மன்னிக்க தயை பெருத்தவர். அதுல எந்த விதமான மாற்றமே இல்லை.
ஏசாயா 55 நான் வாசிக்கிறோம். அவர் மன்னிக்கிறதற்கு என்ன செய்திருக்கிறார்? தயை பெருத்திருக்கிறார் என்று 5வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அடுத்தது அவர் எப்படிப்பட்ட என்ன நம்மை மன்னிக்கிறது, எப்படி மன்னிக்கிறார்? எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 8:12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி என்ன செய்ய மாட்டேன், நினைக்கவே மாட்டேன்ட்டார். எப்படி மன்னிக்கிறாரா? அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார் என்று வசனத்தில் வாசித்தோம். எப்படி மன்னிக்கிறார்? கிருபையாய். அது எல்லாம் இறக்கங்க, வேற ஒண்ணுமே இல்லை. கிருபை. அந்த கிருபையை நான் பற்றி கொள்ள கடவோ, வேற எதுவும் அல்ல. ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு போதப்பா, கிருபை தாங்க, இந்த நாளுக்குரிய கிருபை எனக்கு அதிகமாய் தாங்க ஐயா. கிருபையாய் மன்னிக்கிறவர், மன்னித்து அவர் என்ன செய்கிறவர்? வியாதிகளை உன்னை விட்டு விலக்கி போடுகிற கர்த்தர். நாம் கர்த்தரிடத்தில் கேட்கிறோம், ஆண்டவரே என்ற வியாதியை குணமாக்கும், என்ற நோய்களை குணமாக்கும். எசேக்கியா ராஜா கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார், நீ நம்முடைய வியாதி நீங்கி பிழைக்க மாட்டீர் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி விட்டார். ஆனால் அவனோ கர்த்தரை நோக்கி என்ன செய்தான்? விண்ணப்பம் பண்ணினான். அதுக்கு பின்பு கர்த்தருடைய தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார், கர்த்தர் உன் ஆயுசு நாட்களோடு 15 வருஷம் என்ன செய்கிறார்? கூட்டி கொடுக்கிறார் என்று சொல்லிவிட்டு அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் போட்டபோது அவன் என்ன செய்தான்? சுஸ்தமானான், பிழைத்தான். இந்த காலை வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஔஷதமாய் காணப்படுகிறவர். அதனால்தான் வசனத்தில் வாசிக்கிற எரேமியா தீர்க்கதரிசி 8ஆம் அதிகாரத்தில், கிளையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனம் அங்கே இல்லையோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய கல்வாரி நாயகராம் இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காய் நொறுக்கப்பட்டாரே, அவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்க போதுமானது. வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? குணமானீர்கள். சொன்னதே. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் சகல நோய்களை உன்னை விட்டு என்ன செய்கிறவர்? விலக்குவார். உன்னை ஆரோக்கியப்படுத்துகிறவர் அவர்தான். நீ 3வது காரியத்துக்குள்ள கடந்து போவோமா? வாசிப்போம் கர்த்தருடைய வசனத்தை. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயானால் நான் உன் சத்துருவுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியுமாய் இருப்பே. வசனத்தில் சொல்லுகிறார், நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் உன் சத்துருக்களுக்கு நான் யாராயிருப்பேன்? சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு நான் விரோதியாயிருப்பேன். நம்ம போய் விரோதம் செய்ய வேண்டியதில்லை, நாம் யாதொரு யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட சொல்லுகிறார் இந்த வார்த்தைகளை. இன்னைக்கு கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண காத்திருக்கும் போது நாம் ஏன் யுத்தம் செய்ய வேண்டும்? மோசே சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. கர்த்தர் எந்தெந்த விதத்தில் எல்லாம் தம்முடைய ஜனத்திற்காக யுத்தம் செய்திருக்கிறார். இவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், அலங்கம் இடிந்து விழுந்தது. கர்த்தர் சத்துருக்களை அவருடைய கையில ஒப்பு கொடுத்தார். யோசித்து பாருங்க. தெபோரால் சொல்லுகிறாள், நீ எழுந்து பாராக்கு, யுத்தத்திற்கு போ, கர்த்தர் இன்றைக்கும் சத்துருக்களை உன் கையில் என்ன செய்தார்? கொடுப்பார்.
அவனோ சொல்லுகிறான், நீ வராவிட்டால் நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். ஆனால் அந்த மகிமை உனக்கு கிடைக்காது, ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும். யோசித்து பாருங்க. கர்த்தர் அந்த பாராக்கை யாருடைய கையில கொடுத்தார்? மன்னிக்கணும், சிசராவை யாகேலுடைய கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். வீட்டுக்கு வந்தான், தண்ணீர் கேட்டான், பாலை கொடுத்தான், படுத்து தூங்கினான். நன்றாய் அயர்ந்து தூங்கும்போது யாகேல் ஒரு கூடாராணியை எடுத்து அவன் நெற்றியில உருவ என்ன செய்தான்? அடித்து போட்டான். கர்த்தர் சத்துருக்கள் எல்லாம் நம்முடைய கையில கொடுக்கிறவர். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த மாத வாக்கு தத்துவமும் அப்படிப்பட்டதாய்த்தான் காணப்படுகிறது. கர்த்தர் உன் சத்துருக்களை உன் கையில் என்ன செய்கிறவர்? ஒப்பு கொடுக்கிற கர்த்தர். நாம் யுத்தம் செய்ய வேண்டியதில்லை, நமக்கு நாம் போய் வழக்காட வேண்டியதில்லை, எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள்ளும், நீர் எனக்கா என்ன செய்கிறவர்? யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என்று சொன்னால் போதும். அவர் நேர்த்தியா எல்லாவற்றையும் செய்வார். 4வது காரியத்துக்குள்ள போவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனம். உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில சகல ஜாதிகளிலும் உன்னை என்ன செய்வார்? நீ செவி கொடுத்தால் கர்த்தர் உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். நீ செவி கொடுத்தால் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாய், விரோதிகளுக்கு விரோதியாயிருப்பார். நீ செவி கொடுத்தால் கர்த்தர் உனக்கு பரிகாரியாயிருப்பார். 4வது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னை மேன்மையாய் வைப்பார். He will exalt you. கர்த்தர் உன்னை உயர்த்துகிறவர். எதிலே இருந்து? சிறியவனை குப்பையிலிருந்தோ எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர் அவர்கள். உங்கள் மேல் ஒரு தரிசனம் இருக்குமானால் அதை யாரும் தடை செய்ய முடியாது. அந்த தரிசனம் நிறைவேறாதபடிக்கு யாரும் தடை செய்ய முடியாது. யோசித்து பாருங்க. 10 சகோதரரும் ஒரு யோசேப்புக்கு விரோதமாக என்ன செய்தார்கள்? திட்டம் தீட்டினார்கள். ஆனால் அந்த 10 சகோதரருக்குள்ளேயே கர்த்தர் 2 பேரை அவனுக்கு ஆதரவா என்ன செய்தார்? எழுப்பி வைத்திருந்தார். ஒன்று ரூபன், மற்றவன் யூதா. ரூபன் குழியிலே போட சொன்னார், ஆனால் யூதா அவனை எடுத்து வியாபாரி இடத்துல விற்று போட்டார். சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். சொப்பனம் எழுத்தின்படியே என்ன செய்தது? நிறைவேறிற்று. இந்த காலையில் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த நினைப்பாரானால் அதை எவரும் தடை செய்ய முடியாது. ஆயிரங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் அதை தடை செய்ய ஒருவராலும் கூடாது. கர்த்தர். காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய வாக்குத்தத்தம் உங்கள் தலையின் மேல் காணப்படுகிறது. வேதவசனம் சொல்லுது, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கிற யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. உனக்குரிய ஆசீர்வாதம் உனக்குரியதுதான். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அது என்ன பாஸ்டர் சொன்னீங்க? பாஸ்டர் என்ன சொன்னீங்க? அப்படித்தானே கேட்கறீங்க. உங்களுக்குரிய ஆசீர்வாதம் யாருக்கு தான்? எனக்கு கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதம் எனக்கு தான் வரும். நீதிமானுடைய உச்சந்தலையின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன செய்யும்? அப்ப உச்சந்தலையில் இருந்தா அது நிச்சயம் அதை அனுபவிக்க முடியும். இந்த காலையில கேட்டோமே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனையை. ஐயா, பாபிலோனுக்கு அடிமையாய்த்தான் கொண்டு போகப்பட்டான். தானியேலும் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்ற 4 பேரும் மற்ற அநேகரும். ஆனால் அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தேசத்துல கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்தி வைத்திருந்தாரே.
ராஜாவின் போஜனத்தை சாப்பிட்டுட்டு நல்லா கொழுத்து போனானுங்க. செத்த பண்ணி நல்லா கொழுத்தது மாதிரி இருக்கிறது மாதிரி கொழுத்து தான் போனான். ஒருத்தங்கிட்ட என்ன இல்லை? ஞானம் இல்லவே இல்லை. ஆனால் சாதாரண மரக்கறியும் பருப்பும் சாப்பிட்டவே சொல்லுகிறான், இப்படி செய்தால் இந்த சொப்பனத்துக்கு இதுதான் அர்த்தம், இது நிச்சயமா என்ன செய்யும்? நிறைவேறும். அப்படியே நிறைவேறிற்றே. காரணம் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் காணப்பட்டார். தேவன் அவனை உயர்த்தினார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எந்த இடத்திலும் உயர்த்த முடியும். அவர் உங்களை உயர்த்துவதற்கு எந்த இடத்திலும் செய்ய வேண்டிய காரியம் தெரியுமா? அவருடைய சித்தம் செய்ய வேண்டும். வசனத்தை வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்துறாருன்னா யாருக்கு முன்னாடி? ரகசியமா வீட்டுக்குள்ள வச்சு மேன்மைப்படுத்துறது அல்ல. எங்கே? பரசியமாய் வெளியரங்கமாய் கர்த்தர் என்ன செய்கிறவர்? மேன்மைப்படுத்துகிறார். அங்க வசனத்தை பாருங்க, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போமா? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்களுக்கு முன்பாக உன்னை என்ன செய்வேன்? எல்லாரும் காண கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக, அல்லேலூயா அல்லேலூயா, எல்லாரும் கண் காண கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறவர். ஐயா, ரகசியமா எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு உன்னை மேன்மைப்படுத்துகிறவர் அல்ல. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் விளங்க செய்வார். எத்தனை பேர் இந்த பகற்காலத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள்? கரங்களை நன்றாய் உயர்த்தி கர்த்தருக்கு அவர் அல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று தைரியமாய் அறிக்கை செய்வோமா? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லையே. உங்களை மேன்மைப்படுத்த அவராலே மாத்திரமே ஆகும். கடைசி அவளை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளுக்கு கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் என்ன செய்வாய்? பாஸ்டர், இதுதான் நடக்கவே இல்லை பாஸ்டர். நானும் வசனத்தை வாசித்தேன். வசனத்தை வாசிக்கிறது அல்ல, அந்த வசனத்தை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணும், ஸ்தோத்திரம் பண்ணி, என்னை வாளாக்காமல் தலையாக்க போகிறீ அப்படின்னு என்ன அர்த்தம்? வாளாக்குறதுன்னா என்ன? தலையாக்குறதுன்னா என்ன? சொல்லுங்க. வால்னா என்ன? தலைனா என்ன? வேதம் சொல்லுது, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே. பாத்தீங்களா? யாரு பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசி? என்னவா? வாளு. வசனம் இருக்கு, எனக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டேன்து. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் தான் இருக்கு. 9 வாசிங்க, எடுத்து வாசிங்க. ஏசாயா 9:15. மூப்பனும் கணம் பொருந்தினவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே
புரிஞ்சுதா? இப்போ சொல்லுங்க. சொல்லுங்கிற. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதா? அந்த தலையாட்டல் இல்லை, புரிஞ்சுதுன்னு சொல்லணுங்க. வசனம் என்ன சொல்லுது? வசனத்தை தான் சொல்லி காட்டுறேன், வேற ஒன்றும் நான் வேற என்னுடைய சொந்தமா எங்கேயோ இருந்து எடுத்துட்டு வந்து சொல்ல. நீங்க வச்சிருக்க பைபிள்ல தான் இருக்கு. இன்னொரு தடவை கூட வாசிருங்க பார்க்கலாம். மூப்பனும் கணம் பொருந்தினவனுமே. அப்ப தலையாய் மாறுகிறவன் எப்படிப்பட்டவனாயிருப்பான்? மூப்பனாயிருப்பான். மூப்பன்னா என்னது? வயசு முந்திருச்சுங்க பாஸ்டர். அப்படியா? அல்ல, தலைவனாய் காணப்படுவது. அருமையானுலே, அந்த மூப்பனுக்குரிய ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன், வாசிப்போமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், இல்ல 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். 1 பேதுரு 5:1. உங்களிலுள்ள மூப்பருக்கு. பாத்தீங்களா? யார் மூப்பன்? சொல்லுங்க, வசனத்தை பார்த்துட்டு சொல்லுங்க. உங்களில் உள்ள மூப்பருக்கு அப்படின்னா யாரு சொல்றது? சொல்றது யாரு? அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. பேதுரு யாராயிருந்தான்? மூப்பனாய் காணப்பட்டான். கர்த்தர் பேதுருவை பார்த்து சொல்கிறார், நீ யாராயிருக்கிறாய்? நீ பேதுருவாயிருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அது மேற்கொள்வது இல்லை என்று சொன்னார். அந்த பாறை கிறிஸ்து தான், வேற அதற்குரிய வேற அர்த்தமே இல்லை. ஆனால் பேதுருவை கொண்டு கர்த்தர் பாறையாகிய கிறிஸ்துவின் மேல் தமது சபை என்ன செய்கிறவர்? கட்டுகிறவராய் காணப்படுகிறார். அவனைத்தான் கர்த்தர் யாராய் வைத்திருந்தார்? மூப்பன். மூப்பன் என்ற வார்த்தைக்கு வேறொரு அர்த்தம் பிஷப் என்று பெயர். என்னது பேரு? இன்னைக்கு நிறைய பிஷப் எல்லாம் முளைச்சிருக்காங்க பெந்தகோஸ்துலயே. அங்கேயே மாட்டிக்கிறாங்க, பெரிய சிலுவை ஒன்று மாட்டிக்கிறாங்க, ஒரு குச்சி ஒன்று சங்கராச்சாரியார் பிடிச்சிருக்க மாதிரி ஒரு குச்சி ஒன்று பிடிச்சிக்கிறாங்க. இது என்னத்துக்கு தான் தெரியல. பார்த்துருக்கீங்களா? தெரியுமா உங்களுக்கு? இந்த பிஷப் எல்லாம் பார்த்துருக்கீங்களாம்மா? பெரிய தொப்பித்தத்தை எல்லாம் பெருசு போட்டு. நான் சிஎஸ்ஐக்காரங்க, லுத்தரன் சர்ச்சு, கேத்தலிக் அவங்கள குறிச்செல்லாம் சொல்லலை, ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள். இப்போ எல்லாருக்கும் அந்த மோகம் வந்திருக்கு. என்ன மோகம்? அங்கி போடணும், அதுக்கு மேலே ஒன்று போடணும், அப்புறம் கையில் என்ன பிடிக்கணும்? 4ஆம் கிளாஸ் கூட படிக்கல பிஷப்பா. ஒரு சங்கீதம் வாசிலான்னா வாசிக்க தெரியல. ஒருத்தர் பிஷப்னு வந்தார், கல்ற தோட்டத்தில் ஒரு வசனத்தை வாசினா பதக்கா பதக்கா பதக்கா, வசனமே வாசிக்க தெரியல. ஆனா பேர் என்னது? சொல்லுங்க. சென்னை பட்டணத்தில் ஒரு பெரிய பரிசுத்தவான் கர்த்தருக்குள்ள நித்திரையடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிறார். பாஸ்டர் ஜி.கே. சுந்தரம் என்று அவருடைய பேர். அவர்கிட்ட போய் கேட்டாங்க, பாஸ்டர் உங்களை எப்படி கூப்பிடணும்ட்டு. நீ எப்படி கூப்பிடணும்னு விரும்புகிறேன். பாஸ்டர் இத்தனை சபை உங்களுக்கு, நூற்றுக்கணக்கான சபையை ஸ்தாபிச்சிருக்கீங்க, உங்களை எவ்வளோ உயர்த்தி பேசணும்னு சொல்லணும் பிஷப் என்று. அவர் சொன்னால் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ என்னை பிரதர்னு கூப்பிட்டேன்னா போதும். என்னன்னு? உங்களில் ஒருவனாகிய நான், சகோதரில் ஒருவனாகிய நான். அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. வாசிரோமா? கொலோசியருக்கு எழுது நிருபம் வாசிங்க. கொலோசியருக்கு எழுது நிருபம், நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். கொலோசியருக்கு எழுது நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனும். போதுமா? யாரை சேர்ந்தவன்? உங்களை சேர்ந்தவன். இரண்டாவது என்னது?
கிறிஸ்துவின் அந்த பேர் போதும், வேற ஒன்றும் வேண்டாம். நான் ஊழியக்காரன். அருமையான, எனக்கு ரெவரண்ட் வேண்டாம், டாக்டர் வேண்டாம், ரைட் ரெவரண்ட் வேண்டாம், லெஃப்ட் ரெவரண்ட் வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேண்டாம். ஒரு பிஷப்னு சொன்னால் STM என்கிற ஒரு படிப்பு படித்திருக்கணும், பிஎடி படித்து அதுக்கு பிறகு படித்திருக்கணும். ரெண்டாவது, அவர் கீழே ஒரு டயோசிஸ் காணப்படணும், நூற்றுக்கணக்கான திருச்சபைகள் காணப்படணும், நிறைய ஆஸ்தியும் சொத்து இருக்கணும். சொத்தே இல்லை, எல்லாம் கடன் தான் இருக்குது. ஆனால் இவர் யாரு? சோப்பு போடுறதுக்கு தான் லாய்க்கு, வேற எதுக்கும் இல்லை. நான் கொஞ்சம் கடினமாக சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். நல்ல கவனிங்க. இதனால ஏமாந்து போகிற எத்தனையோ பேர் உண்டு. வசனம் கிடைக்கிறது இல்லை. அதனால இங்க வசனத்தில் சொல்கிறார், மூப்பனும் கனம் பொருந்தியவனுமே தலை. நம்முடைய தலை யார் தெரியுமா? கிறிஸ்து. அந்த தலை அளவிற்காக நாம் வளர்ச்சி அடைய வேண்டியது அவசியம். அதைத்தான் சொல்லுகிறார். உன்னை தலையாக்குவேர் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு ஒப்பாய், கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நம்மை கர்த்தர் என்ன செய்கிறவர்? வளர பண்ணுகிறவர். கிறிஸ்துவின் சாயலாய் நாம் மாறுகிறோமா? கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே காணப்படுகிறதா? கிறிஸ்துவ நம்மை பார்த்து இவர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய ஜீவிதம் காணப்படுகிறதா? கிறிஸ்து நம்மை தலையாய் மாற்றுவார், வாளாய் மாற்றுகிறவர் அல்ல. வாள் யார்? பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசி. எங்க சபைக்கு வந்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். என்ன கிடைக்கும்? வசனம் கிடைக்கும் சொல்றது இல்லை, நிறைய ஆசீர்வாதம். ஐயா, உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தின் மேல நம்முடைய நாட்டை வேண்டாம், நம்முடைய தேசம் அங்க இருக்கு. ஐஸ்வர்யவானாகிய ஆபிரகாமை பார்க்கலுமா ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க போகுது. சீமானாய் காணப்பட்டவன், அவனுடைய ஐஸ்வர்யத்தை பூமியே தாங்க முடியவில்லை. ஆனால் அவனும் சொல்லுகிறான், அவன் இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் தன் கண்களை வைக்காதபடிக்கு தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்திற்காக அவன் என்ன செய்திருந்தான்? காத்திருந்தான். இந்த உலகத்தின் ஆஸ்தி சம்பத்து பொண்ணு வெள்ளி எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் அழியாத நித்திய ஜீவன் ஒன்று உண்டே, அதற்காக நாம் பிரயாசப்படுகிறோமா? நாம் வாழல்ல தலையாய் மாற வேண்டும். பொய் போதகம் பண்ணுகிறவர்களை பின்பற்றுகிற ஒரு ஜீவிதம் நமக்கு வேண்டாம். அவருடைய தீர்க்க தரிசனம் வேண்டாம். இந்த எழுத்துல எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் நமக்கு போதும். இது உங்களை உயர்த்தும். நான் கண்ணை மூடிட்டு ஒரு 4 பேர் சொன்னா நீங்க எந்திரிச்சிருவீங்க. ஏன்னா எல்லார் பேர் எனக்கு தெரியும். அப்படியே புதுசா வந்திருந்தா கூட அந்த ஏதோ சொல்ற பேர்ல ஒரு பேர் இருக்காங்க. அதல்ல காரியம். தேவ வசனம் உங்களை கிறிஸ்துவுக்குள் வசனத்தில் கட்ட நான் விரும்புகிறேன். அதுதான் தேவை. காரணம், அதுதான் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போகும், வேறு எதுவும் இல்லை. எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். எனக்கு செவி கொடுக்கிறவன் அதை காத்து நடந்தால் அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலையில் 5 விதமான பாக்கியவான்களின் தன்மை உங்களோடு நான் சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் முதலாவது உங்களை விருத்தி அடைய பண்ணுவாருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால். 2வது உங்களை சுகமாக்குவார். 3வது உங்களுக்கு விரோதிகளுக்கு விரோதியாய் சத்துருவுக்கு சத்துருவாய் காணப்படுவார். 4வது காரியம் உங்களை மேன்மையாய் வைப்பார். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். இந்த ஆசீர்வாதங்கள் வேண்டுமா? கர்த்தர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்க, செவி கொடுக்க அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுடைய சத்தத்திற்கு நான் செவி சாய்த்து அதற்கு கீழ்ப்படுகிற ஆண்டவரே. அறிக்கை செய்வோம். நிச்சயம் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையில் எங்களோடு பேசி நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. நம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாளில் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம்.
நாங்கள் கர்த்தாவே உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உம்முடைய வழிகளில் நித்தம் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். வசனம் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். செட்டைகளுக்குள்ள மறைத்துக் கொள்ளும். உமக்கு செவி சாய்த்து ஒவ்வொரு நாளும் அதன் வழியாய் நடக்க கிருபை பாராட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.